ரகசிய வருகை இது ரோமன் கத்தோலிக்கத்திலிருந்து வந்துள்ள மகாயத்து கடைசி கால வஞ்சனை. இது ஒரு மகா பெரிய டிசப்ஷனாக வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி அநேக புரொட்டஸ்டன்ட் மக்கள் இதை இன்றைக்கி பேசுகிறதே புரொட்டஸ்டன்ட் சபைகளில் தான் பேசுகிறாங்க. ஒரு ரோமன் கத்தோலிக்கனை கூப்பிட்டு ரகசிய வருகைனா என்னப்பான்னு கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. இந்த ரகசிய வருகைனா என்ன, இது வந்துட்டு வசனத்தில் முதல்ல இருக்குதா, இது எங்கே உருவாச்சு, யார் இதை பற்றி ஆரம்பத்தில் பேச ஆரம்பித்தா, இதோட வயசு என்ன, இது வசனத்தின்படி உண்மையா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரகசிய வருகை வத்திக்கானிலிருந்து வந்த கட்டுக்கதை. சீக்ரெட் ராப்சர் வித் லவ் ஃப்ரம் வேட்டிகன். ஸோ இந்த சீக்ரெட் ராப்சர் அப்படின்ற டாக்டரின் வந்துட்டு இன்னைக்கு சபை எத்தனை வருஷமாக இருக்குது? 2000 வருஷமாக இயேசுவின் சபை இருக்குது. இந்த 2000 வருஷத்தில் வந்துட்டு எத்தனை வருஷமாக இந்த ரகசிய வருகையை பற்றி போதகர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்து 50லேருந்து 70 வருஷம் வரைக்கும் தான் இதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ 1900 வருஷத்துக்கு மேலே இல்லாத ஒரு முக்கியமான டாக்டரின். ஏசப்பா வர்றது எவ்வளோ பெரிய விஷயம், ஏசப்பா வந்துட்டு வர்றது எவ்வளோ பெரிய விஷயம். 2ஆம் வருகையை பற்றி மட்டும்தான் 1900 வருஷமாக பேசியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ரகசிய வருகையை பற்றி இது புதுசாக கடைசி காலங்களில் வெளிப்படுத்தப்பட்டதான்னு பார்த்தா அப்படி எதுவும் வசனங்கள் வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியல. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர், இதுக்கான மூல வசனங்கள் 2 வசனங்கள் இருக்குது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51, 52 வசனம். அடுத்து 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 16, 17 வசனம். இயேசு ரகசிய வருகையில் வரும் பொழுது என்ன நடக்குமா, அவங்களாம் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே விட்டுட்டு அவங்க வெள்ளை ஆடைகளை தரித்துக்கிட்டு இயேசுவோட போய் ஒன்றா மேகத்தில் இணைஞ்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் கைவிடப்பட்டவர்கள்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு இயேசுவுக்காக தலை வெட்டி அவங்க இறந்து போயிடுவாங்க. இயேசுவுக்காக இன்னைக்கு வந்துட்டு ஒன்றும் பண்ணாதவன் அவன் பின்னாடி தலையை வெட்ட கொடுக்க போகிறானா? ஸோ இன்னைக்கு இயேசுவுக்காக ஏதாவது ஒரு காரியம் வந்துட்டு பண்ணுறதுக்கு முனைப்பாக எல்லாருமே இருக்கணும். இது எப்படி எங்கேருந்து வந்துச்சுன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த ரகசிய வருகையும் அந்தி கிறிஸ்து போப்புக்கிட்டு இருந்து வந்த ஒரு கள்ள போதகம் தான். ஸோ மிஸ்டீரியஸ் ஆரிஜின் ஆஃப் சீக்ரெட் ராப்சர், இந்த ரகசிய வருகையின் மர்மமான ஆரம்பம். ஸோ ஏன் இது மர்மமான ஆரம்பம்னு சொல்கிறோம்னா, இது ஆரம்பித்த இடம் அகெயின் கத்தோலிக்க சபை தான். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கவுண்டர் ரெஃபர்மேஷன் பற்றி நம்ம படித்தோம். கவுண்டர் ரெஃபர்மேஷன் 1545 ஒரு 18 years ஆஃப் சாட்டனிக் பிளானிங் அவங்க பண்ணாங்க. அதில் சண்டைகள் மூலியமாக நிறையா பைபிள் பிலீவிங் கிறிஸ்டின்ஸை வந்துட்டு கொலை பண்ணாங்க. சண்டைகள் மட்டும் இல்லாமல் கள்ள போதகங்களை கண்ணாபண்ணான்னு எழுதி விட்டாங்க. அவங்களோட அந்த தியோலஜின்ஸை வச்சு கண்ணாபண்ணன் கள்ள போதகங்களை வந்துட்டு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் எழுதி அவங்க அதை பைபிளில் இருக்க வசனத்தையே நிறையா ட்விஸ்ட் பண்ணி எழுதினாங்க. அதில் ஒரு முக்கியமான ஆள் தான் இந்த ஃப்ரான்சிஸ்கோ ரிபேரா. 1590 இந்த ஃப்ரான்சிஸ்கோ ரிபேரா இவர் யார்? ஒரு ரோமன் கத்தோலிக்க ஜெசுவிட் ப்ரீஸ்ட். இவர் ஃபியூச்சரிசம் அப்படின்ற ஒரு தியாலஜியை டீச் பண்ணார். ஃபியூச்சரிசம்னா என்னது, அது நாளைக்கு பார்க்க போகிறோம். அந்தி கிறிஸ்துன்றவன் வந்துட்டு ஒருத்தன் தான், அவன் இன்னைக்கு உலகத்தில் கிடையாது, அவன் ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் வரப்போகிறவன். அது மட்டும் இல்லாமல் வெளிப்படுத்தல் விசேஷ புத்தகத்தில் இருக்கிற எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் இன்ன வரைக்கும் நிறைவேறல, அது எதிர்காலத்தில் தான் நிறைவேற போகிறது. எப்போ கேட்டாலும் எதிர்காலம்னு சொல்லுவாங்க. 1500லேயும் அது எதிர்காலம்னு வாங்க, 1800லேயும் அது எதிர்காலத்தில் நிறைவேற போகுது, 2019லேயும் அது எதிர்காலத்தில் நிறைவேற போகுது. இதுதான் ஃபியூச்சரிசம். அடுத்து 2030 வந்துச்சுனாலும் இன்னமும் நிறைவேறல, அப்பயும் ஃபியூச்சரில் தான் நிறைவேற போகுது. இதுதான் இந்த ஃபியூச்சரிசம் கான்செப்ட். அதாவது போப் அந்தி கிறிஸ்து கிடையாது அப்படின்னு பாதுகாக்கிறது தான் அவங்களோட வேலையை. போப்பு இன்னைக்கு அந்தி கிறிஸ்து உலகத்தில் கிடையாது, அவன் ஃபியூச்சரில் ஒரு தனி மனிதனாக வருவான்னு சொல்லி போப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவர் எழுதி வச்சுட்டாரு. ஆனால் மார்ட்டின் லூத்தர் மாதிரி ரிஃபார்மர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, ஜான் ஹஸ் மாதிரி இயேசுவுக்காக உயிரை கொடுத்தவங்க, ஜான் வைக்லிஃப் மாதிரி உயிரையும் பாராமல் பைபிள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணவங்க, ஜான் கால்வின் மாதிரி ரிஃபார்மர்ஸ் எல்லாரும் ஒத்த கருத்தில் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, போப்பு தான் அந்தி கிறிஸ்து அப்படின்றத ரொம்ப பகிரங்கமாக தெளிவாக வந்துட்டு அடித்து சொன்னாங்க. இந்த சேசு சபை அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணாங்க. இதுக்கு பேர் ஜெசுவிட் ஆர்டர் சொசைட்டி ஆஃப் ஜீசஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 2 உலக போர்களுக்கும் இவங்க தான் வந்துட்டு காரணம்னு சொல்லி அந்த எட்மண்ட் பாரிஸ் அவரோட புத்தகத்தில் சொல்கிறார். சீக்ரெட் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஜெசுவிட்ஸ் அந்த புத்தகத்தில் சொல்கிறாரு. இன்னொரு ஜெசுவிட் ப்ரீஸ்ட் ஒருத்தர் இருந்தார். ஃபஸ்ட்டு ஒருத்தரை பார்த்தோம் ஃப்ரான்சிஸ்கோ ரிபேரான்னு சொல்லி. அடுத்து ஃப்ரான்சிஸ்கோ ரிபேராக்கு அடுத்து மேனுவல் லக்குன்சா, இவரும் ஒரு ஜெசுவிட் ப்ரீஸ்ட். இவர் தான் ராப்சரை பற்றி ஸ்டார்ட் பண்ணவர். நீங்கள் ராப்சரை ஒன்றும் இல்லை, விக்கிபீடியாவில் போயிட்டு இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேனுவல் லக்குன்சாவோட பேர் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த மேனுவல் லக்குன்சா இவர் யார்? இவர் ஒரு கேத்தலிக் ப்ரீஸ்ட். அவர் எந்த வருஷம் வந்துட்டு வாழ்ந்தார் அப்படின்றது இருக்குது. அவர் என்ன புனை பெயரில் இந்த கட்டுரைகள்லாம் எழுதினார் அப்படின்ற அவரோட புனை பெயரும் இதில் வந்துட்டு இருக்குது. அவர் ஒரு புனை பெயரில் நிறையா வந்துட்டு கள்ள போதங்களை எழுதிக்கிட்டு இருந்தார். இவர் எழுதின இந்த வருஷம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1731 இவரோட
கடைசி இறந்த வருஷம் 1801. 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் எழுதியே வச்சிருக்கிறார். அப்படின்னா அதுக்கு முன்னாடி இதை பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இவர் தான் ராப்சர் இருக்குதுன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டாரு. அதை யாரும் தொட்டு கூட பார்க்கல. அதுக்கப்புறம் ஒரு எட்வர்ட் அர்விங் அப்படின்னு சொல்லி ஒரு இவர் வந்து பெந்தகோஸ்தேன்னு சொல்கிறதா இல்லை வந்துட்டு இவர் ரோமன் கேத்தலிக்னு சொல்கிறதான்னு தெரில. இவர் தான் அதை எடுத்துக்கிட்டார். அந்த ஐடியாவை எடுத்து இம்ப்ரூவ் பண்ணி ஒன் மேன் ஆன்டி கிரைஸ்ட் வந்துட்டு கரெக்டு அப்படின்னு சொல்லி ராபர்ட் பெல்லார்மன் சொல்லி ஒரு ஜோசப் ஒரு ஜெஸ்விட் ப்ரீஸ்ட் இருந்தார். அவர் சொன்ன அந்த தத்துவங்களையும் ஃப்ரான்சிஸ்கோ ரிபேரா சொன்னது, அடுத்து மேனுவல் லக்குன்சா சொன்ன ராப்சர் எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சு போதிக்க ஆரம்பித்தவர் வந்துட்டு எட்வர்ட் அர்விங். அதுக்கப்புறம் அமெரிக்காவில் நிறைய படங்கள் எடுக்க ஆரம்பித்தாங்க. சினிமா எவ்வளோ பெரிய எஃபெக்ட் இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி சின்ன பிள்ளைகள் கார்ட்டூனில் வந்துட்டு எவ்வளோ அடிக்ட் ஆகிருக்கிறாங்க. ஈவன் பெரியவர்களே கார்ட்டூன் இல்லை வந்துட்டு சீரியலாக இருக்கட்டும், சினிமாவில் பெரியவங்களே எவ்வளோ அடிக்ட் ஆகிருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். த லேட் கிரேட் பிளானட் எர்த் அப்படின்ற நிறையா புஸ்தகங்கள், சினிமாக்கள், த தீஃப் இன் த நைட் அப்படின்ற சினிமாக்கள்லாம் எடுத்து அமெரிக்காவில் ரொம்ப பாப்புலர் ஆக்கி விட்டாங்க த ராப்சர்ன்ற டாக்டரின்னு. அதுக்கப்புறம் வந்து 95க்கு அப்புறம் லெஃப்ட் பிஹைண்ட் சீரீஸ் ஆஃப் புக்ஸ், இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அமெரிக்காவில். இது அமெரிக்காவில் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 30, 40, 50 வருஷமாக பேசப்படுற தத்துவம் தான் அந்த ராப்சர்ன்ற ஒரு தத்துவம். சரி, இப்போ இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம். சாத்தான்றது ஏதாவது நல்லது வரக்கூடுமா? ஒன்றுமே வராது. ஸோ சாத்தானுடைய சபையாகி அந்த ரோமன் கத்தோலிக்க சபையிலேருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பு கிடையாது. இதை ஈஸியாக இதோட ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் நமக்கு வசனம் தான் ஆதாரம். வசனத்தை வச்சு நம்ம இதை வந்துட்டு ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் வசனங்கள் 16, 17 இந்த 2 வசனத்தை படிக்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இதுதான் சீக்ரெட் ராப்சர், ரகசிய வருகை, ப்ரீ ட்ரிபுலேஷன் ராப்சர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு வசனமும் இருக்குது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51, 52 வசனங்கள். இதையும் படிக்கலாம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஸோ இப்போ மூல வசனங்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இது சரிதானா அப்படின்னு சொல்லி வசன ஆதாரத்தோட நம்ம பார்க்கலாம். முதல்ல இதில் கடைசிய காலம்னு சொல்லி 1 கொரிந்தியர் 15, 51, 52 போட்டிருக்குது. ஸோ ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம்னு சொல்லி போட்டிருக்கு. கடைசி எக்காலம் எங்கே இருக்குது? வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 7 எக்காலங்கள் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும். இதில் கடைசி எக்காலம் எந்த அதிகாரத்தில் துணிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11, 15 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. இது ரகசிய வருகை மாதிரி உங்களுக்கு தெரியுதா? 2ஆம் வருகை மாதிரி தெரியுதா? 7ஆம் எக்காலத்தில் ஆண்டவரோட 2ஆம் வருகையை பற்றி தான் வசனத்தில் பேசியிருக்கிறாங்களே ஒழிய இதில் ரகசிய வருகையை பற்றி பேசலை. கடைசிய காலம் அப்படின்ற அந்த க்ளூ நமக்கு இருக்குது. இந்த கடைசிய காலத்தில் நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்தில் போய் பார்த்தோம்னாக்க இந்த கடைசிய காலத்தில் வந்துட்டு இயேசுவோட 2ஆம் வருகை இருக்குது. திரும்ப இந்த வசனத்தையும் பார்ப்போம். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும். இந்த பிரதான தூதனுடைய சத்தம் அதாவது வாய்ஸ் ஆஃப் தி ஆர்க் ஏஞ்சல், தேவ எக்காலம், ட்ரம்ப் ஆஃப் காட் ஆர் ட்ரம்பட் ஆஃப் காட். ஸோ இது வேற ஒன்றும் இல்லை, அங்கே 1 கொரிந்தியரில் சொன்னப்பட்ட அந்த லாஸ்ட் ட்ரம்பட் தான் இது. லாஸ்ட் ட்ரம்பட்டில் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் ஏசப்பாவோட 2ஆம் வருகை தான் இருக்குது. இதன்படி இது அடிபட்டு போயிடுது. இன்னும் நிறையா ப்ரூஃப் இதை டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்குது. இது ரகசிய நிகழ்வா அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். 1 தெசலோனிக்கர் 4:16 கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு வருவார், பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வருவார், தேவ எக்காலத்தோடு வருவார். ஆரவாரம் என்னைக்காவது சைலண்டாக கேள்விப்பட்டிருக்கீங்களா? சத்தம் என்னைக்காவது சைலண்டாக இருந்திருக்குங்களா? தேவ எக்காலம் என்னைக்காவது சைலண்டாக ஊதி இருக்கிறாங்களா? எக்காலம் ஊதுறதே காதில் கேட்கணும்னு சொல்லி தான். ஆரவாரம் சத்தம் என்றைக்குமே சைலண்டாக இருந்ததில்லை. சொல்லப்போனால் இந்த வசனம் தான் பைபிளில் இருக்க ஒன் ஆஃப் த நாய்ஸியஸ்ட் வேர்சஸ். வசனத்தில் இருக்கிற ரொம்ப நாய்ஸ் உள்ள ஒரு வசனம் வந்துட்டு இதுதான். இந்த வசனம் வந்துட்டு ரொம்ப சத்தமாக இருக்கும், அது சில பேருக்கு மட்டும்தான் கேட்கும். இதெல்லாம் வந்துட்டு கள்ள போதனைகள். என்றைக்குமே எக்காலம் வந்துட்டு சைலண்டாக இருந்ததில்லை. அன்லெஸ் வி ஹாவ்
ஹெட்ஃபோன் இப்படி இருந்தால் மட்டும்தான் சைலண்ட்டாக காதில் போட்டு ஒரு தனிநபர் மட்டும் கேட்டுக்கலாமே ஒழிய. எக்காலம்ன்றது நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும். எக்காலம்னாக்கா அது ஒரு உரத்த எச்சரிக்கைன்னு சொல்லி தெளிவாக ஏசப்பா எக்காலத்தை டிஃபைன் பண்ணி வச்சிருக்கு. பைபிளில் நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. எக்காலம்னா முதல்ல என்னது? எசேக்கியல் 33வது அதிகாரத்தில் வந்துட்டு வசனங்கள் 3-6 வசனங்கள். இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாய் இருக்கவில்லை, அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையாய் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்வான். காவற்காரன் பட்டயம் வருவதைக் கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். இங்க இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற அந்த வார்த்தைகளை மட்டும் பாருங்க. பட்டயம் வந்தாதான் எக்காலம் ஊதுவாங்க. அதாவது சண்டை, போர்கள் நடக்கணும். எக்காலம் ஊதுவது எதுக்காக? எச்சரிப்புக்காக. இங்கேயும் எக்காலம் எதுக்காக? எச்சரிப்புக்காக. 5வது வசனத்திலையும் எக்காலம் வந்துட்டு எச்சரிப்புக்காக ஊதப்படுது. 6வது வசனத்தில் பட்டயம் வரும்போது எக்காலம் ஊதி எச்சரிக்கணும். இவ்வளவு இடங்கள்ல பட்டயம், எக்காலம், எச்சரிப்பு. எக்காலம் ஊதுறதே காதில் கேட்கறதுக்காக, கேட்கிறவன் எச்சரிக்கையா இருக்கணுன்றதுக்காக. காதலே கேட்காது அப்படின்னு சொன்னா இது கள்ள போதகம். வசனங்கள் எப்போதும் வந்துட்டு கான்ட்ராடிக்ட் ஆகாம நமக்கு வந்துட்டு வசனத்துல இருக்கணும். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அப்படின்னு சொல்லி இன்னொரு அடையாளம் ஏசப்பா காமிச்சிருக்கிறாரு. ராப்சர், அதாவது ஏசப்பாவோட 2ஆம் வருகை நம்ம பார்க்கறது போல தான் வந்துட்டு இருக்கும். ஏசப்பா வரும்பொழுது எப்பொழுதும் நம்ம பார்க்க முடியும்னு சொல்லி வசனத்துல தெளிவா இருக்கு. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 9வது வசனம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. ஸோ ஏசப்பா மேலே வந்துட்டு எழுந்தருளி போகும் பொழுது அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில், பார்க்கும் பொழுது தான் மேலே போனாரு, திடீர்னு மறைஞ்சு போயிடல இல்லைங்களா? பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மேலே போகும்போது 11வது வசனத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்து நின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். எப்படி வருவார்? நீங்க பார்க்குறப்ப அவர் போனாரு, பார்க்குறாப்புல அப்படியே திரும்ப வருவார். ஸோ இயேசு வரும்பொழுது நம்மளால பார்க்க முடியும்னு சொல்லி வசனம் தெளிவா இருக்குது. வெளிப்படுத்தல் 1:7 இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமென். கண்கள் யாவும் அவரை காணும், எல்லா கண்களும் அவரை காணும். பார்க்காம அவர் திடீர்னு வந்துருவாரு அப்படின்றது இது ஒரு கள்ள போதகம். இந்த ராப்சரே வந்துட்டு செகண்ட் சான்ஸ், இதை பேஸ் பண்ணி பில்ட் ஆன ஒரு கான்செப்ட் தான். இது ரோமன் கத்தோலிக்க சபையில் ஏற்கனவே இருக்கிற ஒரு கான்செப்ட். கிட்டத்தட்ட வந்துட்டு பர்கேட்ரின்னு சொல்லுவாங்க. பர்கேட்ரிக்கு வந்துட்டு உத்தரிக்க ஸ்தலம். நீங்கள் செத்து போனீங்கன்னா ஒரே ஒரு ஜாமால இல்லை ஒரே ஒரு பூசை பார்த்துருந்தீங்கன்னா போதும், நீங்கள் நரகத்துக்கும் போக மாட்டீங்க, மோட்சத்துக்கும் போக மாட்டீங்க. நடுப்புற வந்துட்டு அங்கே பர்கேட்ரி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது நரகம் மாதிரியே இருக்கும், ஆனால் அங்கே பேய் மட்டும் இருக்காது. நீங்கள் நெருப்பில் கொஞ்சம் வருஷம் எரிஞ்சுக்குவீங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 100 வருஷம் 50 வருஷம் நெருப்பில் எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு போயிடுவீங்க. செகண்ட் சான்ஸ் கான்செப்ட். இந்த செகண்ட் சான்ஸ் கான்செப்டை வச்சு அவன் லட்சக்கணக்கான கோடி கிரியேட் பண்ணியிருக்கிறான். இந்த பர்கேட்ரின்ற ஒரு கான்செப்டை வச்சு அவன் ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிச்சிருக்கிறான். இதை எதிர்த்து தான் வந்துட்டு மார்ட்டின் லூத்தர் வந்துட்டு போராடினார். இந்த இன்டெலிஜென்சஸ்லாம் இருக்கக்கூடாது. ஸோ யாராவது ஒரு தவறு பண்ணாக்கா, நீ வந்துட்டு திருடிட்டியா, எனக்கு நீ ஒரு $100 கொடு, நீ கொலை பண்ணிட்டியா, எனக்கு $2000 கொடு, உங்கள் வீட்டில் யாராவது செத்து போயிட்டாங்களா, நீ 30 பூசாவே அவன் மோட்சத்துக்கு போயிடுவான். ஸோ இப்படி தான் வந்துட்டு செகண்ட் சான்ஸ் கான்செப்ட். இதை வச்சு தான் பில்ட் ஆன ஒரு விஷயம் தான் இந்த ராப்சர். வசனத்தில் செகண்ட் சான்ஸ் கிடையாதுன்னு சொல்லி தெளிவாக இருக்குது. 2ஆம் வாய்ப்பு இல்லைன்றத லூக்கா 13வது அதிகாரத்தில் 25 27 வசனத்தில் நம்ம பார்க்கலாம். வீட்டஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும்போது அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஏசப்பா கதவை திறந்து விட்டாரா? செகண்ட் சான்ஸ் இல்லைன்ட்டார். ஒரு தடவை கதவை அடைச்சது தான், செகண்ட் சான்ஸ் கிடையாது. இதுக்கான நிறையா எக்ஸாம்பிள்ஸ் வசனங்கள் நம்ம பார்க்க முடியும். சுவிசேஷத்துக்குள்ளரே வந்துட்டு இருக்குது. 10 கன்னியர் ஓமையில் வந்துட்டு புத்தியுள்ள கன்னிகளை பற்றி நம்ம பார்க்குறோம். இங்கே செகண்ட் சான்ஸ் கிடையாதுன்றதை நம்ம பார்க்குறோம். மத்திய 25வது அதிகாரத்தில் வந்துட்டு 10வது வசனத்திலேருந்து படிக்கலாம். அப்படியே அவர்கள் வாங்கி போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவருடைய கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இதுதான் ஏசப்பாவோட வார்னிங். விழித்திருங்கள், செகண்ட் சான்ஸ் கிடையாது. கதவு அடைக்கப்பட்டதான் செகண்ட் சான்ஸ் இல்லைன்ட்டார். ராப்சரே வந்துட்டு செகண்ட் சான்ஸை பேஸ் பண்ணி தான். கொஞ்சம் பேர் என் கணவனோ மனைவியோ ராப்சரில் போனாலும் நான் அதுக்கப்புறம் திருந்தி என் தலையை நான் இயேசுவுக்காக கொடுத்து நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். இது வசனத்தில் கிடையவே கிடையாது. 2ஆம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நோவாவின் காலத்தில் அவர்கள் உணராதிருந்தார்கள். அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்கலன்றார் ஏசப்பா. மத்தேயு 24வது அதிகாரத்தில் 37வது வசனத்திலிருந்து 39 வரைக்கும் படிக்கலாம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் எப்படி நடக்கும்? அவர்கள் கடைசி வரைக்கும் உணராதிருந்தார்கள். ராப்சர் மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் உண்மையில நடக்குதுன்னு ஹைப்போதட்டிக்கலாக வச்சுக்கிட்டிங்கன்னா யாராவது உணராமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு உணர்வு வந்துடும். ஆனால் நோவாவின் காலத்திலே அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கு எப்படி வந்துட்டு செகண்ட் சான்ஸ் கிடைக்கலையோ அதே மாதிரி தான் வந்துட்டு மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். கடைசி வரைக்கும் மக்கள் உணராதிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஏசப்பா நோ செகண்ட் சான்ஸ் அப்படின்ட்டாரு. அடுத்து லோத்தினுடைய நாட்களில் அப்படின்றதும் சொல்லிட்டார், நோ செகண்ட் சான்ஸ். லூக்கா 17வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து படிக்கலாம். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லோரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்த நாளிலே வீட்டின் மேலிருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். லோத்தோட மனைவிக்கே செகண்ட் சான்ஸ் கிடைச்சதா? அவள் உப்பு தூணா மாறினது தான். லோத்தோட காலத்தில் அப்போ அந்த அழிவில் இருந்து அந்த மக்களுக்கு செகண்ட் சான்ஸ் கிடைச்சதா? கிடைக்கல. ஸோ லோத்தின் காலத்தில் இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். கதவை அடைச்சா தான் செகண்ட் சான்ஸ் வசனத்தில் நமக்கு கிடையாது. 2வது வருகை உலகத்தின் முடிவோடு ஒத்துப்போகுது அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. மத்தேயு 24வது அதிகாரத்தில் 3வது வசனம் பார்க்கலாம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அவங்க கேட்குற கேள்வியை பாருங்க. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? ரெண்டத்தையும் ஒரே ஈவெண்ட்டாக அவங்க ஜாயின் பண்ணி கம்பைன் பண்ணி தான் கேள்வி கேட்குறாங்க. ஏசப்பா இதை மறுத்தாரா? ஏசப்பா இதை மறுக்கவே கிடையாது. அவரும் ஆமாம், உலகத்தின் முடிவும் என்னோட வருகையும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அவர் இங்கே ஒத்துக்கிட்டு இருக்கிறார் இம்ப்ளிசிட்டாக. குறிப்பாக உடல்களின் உயிர்த்தெழுதல் வந்துட்டு கடைசி நாளில் தான் நடக்கும். ராப்சர் அன்னைக்கு இவங்க சொல்கிற அந்த வசனங்களில் 1 கொரிந்தியர் 15:51 அடுத்து 1 தெசலோனிக்கர் 4:16-17 என்ன நடக்குது? உடல்கள் எல்லாம் வந்துட்டு திரும்ப உயிரோட ஆவிக்குரிய உடல் வந்துட்டு கிடைக்குது அப்படின்னு வசனத்தில் தெளிவாக இருக்குது. ஆனால் உடல்களின் உயிர்த்தெழுதல் என்னைக்கு நடக்குன்னு சொல்லி இயேசு சொல்கிறாருன்றதை வந்துட்டு பார்க்கலாம். யோவான் 6வது அதிகாரத்தில் வசனங்கள் 39 54 வரைக்கும் இயேசு 4 தடவை சொல்கிறாரு கடைசி நாளில் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வசனங்கள் படித்து பார்க்கலாம். யோவான் 6வது அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து 54வது வசனம் வரைக்கும் படிக்கலாம். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார்.
என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஏசப்பா என்னைக்கு எழுப்புவேன்றாரு? கடைசி நாளில் தான் எழுப்புவேன்றாரு. ஆனால் இன்னைக்கு இந்த போதகர்கள் என்ன சொல்கிறாங்க? கடைசி நாளுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி. ப்ரீ ட்ரிபுலேஷன் ராப்சர்னா கடைசி நாளுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி எழுப்புவார். சில பேர் மிட் ட்ரிபுலேஷன் ராப்சர்னு பேசுகிறாங்க, கடைசி நாளைக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி எழுப்புவார் அப்படின்றாங்க. வசனத்தில் அப்படி இருக்கா? கடைசி நாளைக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை கடைசி நாளைக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா சொல்கிறாரு கடைசி நாளில் தான் நான் அவனை எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி 4 வசனங்கள் இருக்குது. யோவான் 11:24 ஏசப்பா வந்துட்டு லாசரை உயிர்ப்பிக்கிறதுக்கு போகிறார். அப்போ மார்த்தா என்ன சொல்கிறா? அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். உயிர்த்தெழுதல் கடைசி நாளில் தான் நடக்கும்னு சொல்லி மார்த்தாளுக்கும் தெரிஞ்சிருக்குது. ஸோ கடைசி நாளில் தான் உடல்களோட உயிர்த்தெழுதல் நடக்குமே ஒழிய கடைசி நாளைக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடியோ கடைசி நாளைக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இயேசு திருடனை போல வருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுதான் ரகசிய வருகை. இயேசு வர்றது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வசனத்தையும் எடுத்து நம்ம ஒத்து பார்க்கலாம். திருடனை போல வரேன்றது ஏசப்பா எங்கே சொல்கிறாரு? லூக்கா 12வது அதிகாரத்தில் 39 40 வரைக்கும் சொல்கிறார். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். ஸோ ஏசப்பா திருடனை போல வரேன்னு சொல்கிறதான் அந்த ரகசிய வருகை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திருடனை போல வரேன்னு சொல்லி அவர் வேற எந்தெந்த இடங்கள்லாம் வந்துட்டு சொல்லியிருக்கிறார். மத்தேயு 24:36 அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த நாளும் நாளிகையும் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்கிறப்ப இவங்க என்ன சொல்கிறாங்க? ஏசப்பா வந்துட்டு ப்ரீ ட்ரிபுலேஷன் ராப்சரில் உலகத்தின் கடைசி நாளைக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்துடுவார். ஸோ ஹைப்போதெட்டிக்கலாக ராப்சர் நடக்குது, இன்னைக்கு நடக்குதுன்னு சொன்னால் என்னால் இப்போ நான் வந்துட்டு விடுபட்டு போயிட்டேன்னு சொன்னால் என்னால் ஈஸியாக கால்குலேட் பண்ணிட முடியும். ஏசப்பாவோட 2ஆம் வருகை இன்னையிலேருந்து ஆரம்பித்து 7 வருஷம் கழிச்சு இந்த தேதியில் அவர் வருவார். ஆனால் ஏசு என்ன சொல்கிறார்? யாருக்கும் தெரியாதுன்றார். அந்த நாளும் நாளைக்கும் யாருக்கு தெரியாது. ஸோ கொஞ்சம் பேர் ப்ரீ ட்ரிபுலேஷன் ராப்சரை நம்புறாங்க, கொஞ்சம் பேர் மிட் ட்ரிபுலேஷன் ராப்சரை நம்புறாங்க. ரெண்டத்தையும் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இன்னையிலேருந்து 3 வருஷம், இன்னையிலேருந்து 7 வருஷம்னு சொல்லி கால்குலேட் பண்ணி இந்த தேதியில் ஏசப்பாவோட 2ஆம் வருகை இருக்குன்னு சொல்லிடலாம். அது வசனத்துக்கு எதிராக இருக்கும் இல்லையா? யாராலையும் இது கணக்கு பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஏசப்பா சொல்லிட்டார். ஸோ இது கள்ள போதகன்றது வசனத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. திருடனை போல வரேன்னு சொல்லி அவர் எங்கே சொல்கிறாருன்னு பாருங்கள். வெளிப்படுத்தல் 16வது அதிகாரத்தில் சொல்கிறார் திருடனை போல வரேன்னு சொல்லிட்டு அங்கேயும் சொல்லிட்டு இருக்கிறார். அர்மகதன் யுத்தம் நடக்கிறப்ப கொஞ்சம் முன்னாடி சொல்கிறார். வெளிப்படுத்தல் 16 வசனங்கள் 15-16 இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகெதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். அர்மகெதோன் யுத்தம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன சொல்றாரு? இன்னும் நான் வரலப்பா, திருடனை போல வரப்போறேன், ஜாக்கிரதையா அவனோட மானத்தை காப்பாத்திக்க. யார்கிட்ட சொல்றாரு? சபை கிட்ட சொல்றாரு. அப்ப சபை எங்க இருக்குது? பூமியில தான் இருக்குது. பூமியில இருக்கிற சபையை பார்த்து அர்மகதன் யுத்தம் நடக்கிறப்ப சொல்றாரு வந்து நான் திருடனை போல வரேன். ஸோ அப்பயும் வந்துட்டு சபை பூமியில தான் இருக்குது. அடுத்து உபத்திரம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் நான் வரேன்றாரு ஒழிய உபத்திரவத்துக்கு முன்னாடி வருவேன்னு அவர் சொல்லவே இல்லை. இது நமக்கு காஸ்பல்ஸ்ல இருக்குது. மத்தேயு 24வது அதிகாரத்தில் வசனங்கள் 29, 30, 31 இதை பார்க்கலாம். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. இது காஸ்பல்ல இருக்கிற ராப்சர் வசனம். எக்கால சத்தம் இருக்குது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதாவது அவரோட எலெக்ட், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை இந்த எக்கால சத்தத்துக்கு அப்புறம் தான் நான் கூட்டி சேர்ப்பேன். கூட்டி சேர்க்கிறதுனாக்க கேதரிங் டுகெதர் ஆஃப் த செயின்ஸ், கூட்டி சேர்ப்பேன்றார். மேகங்கள் மேலே வருவேன்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா இது என்னது? அவரோட கம்மிங். இது சீக்ரெட் கம்மிங்கா செகண்ட் கம்மிங்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்த உடனே தான் வருவேன்றார்.
உபத்திரவத்துக்கு முன்னாடி வரமாட்டேன். இன்னைக்கு என்ன போதிக்கிறாங்க? கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவமே கிடையாது. உபத்திரவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே, அந்தி கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இது ராப்சர் நடந்துடும். கிறிஸ்தவர்கள் எல்லாம் மேலே போயிடுவாங்க, டெம்பரரியாக இயேசு கூட இருப்பாங்க, அதுக்கப்புறம் செகண்ட் கம்மிங்லேயே அவங்க வருவாங்க. இப்படின்னு சொல்லி தான் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. ஏசப்பா சொல்லிட்டாரு, அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் மேகங்கள் மேலே வருவேன்ருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் எக்கால சத்தம், அதுக்கப்புறம் தான் எலெக்ட், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்க்கிறது. மின்னல் பிரகாசிக்கிறது போல அவருடைய வருகை இருக்கும்னு அவரே சொல்லியிருக்கிறார். மத்தேயு 24:27, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மின்னல் பிரகாசிக்கிறது நம்மளால பார்க்க முடியுமா முடியாதா? கண்டிப்பாக பார்க்க முடியும். மின்னல் பிரகாசிக்கிற மாதிரி அவ்வளவு வந்துட்டு குளோரியஸாக இருக்கும்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்கிறார். எல்லாரும் அவரை பார்ப்பார்கள்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கிறார். மத்தேயு 24:30 இப்போ தான் படித்தோம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும், நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்கிறார். மேகங்கள் மேல் அவர் வருகிறதை வந்துட்டு சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறார். ஸோ நம்ம அவர் வரதை வந்துட்டு கண்ணால் காண முடியும். வெளிப்படுத்தல் 1:7 ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். கண்கள் யாவும் அவரை காணும் அப்படின்றத வெளிப்படுத்தல் 1:7 படிச்சிருக்கிறோம். அப்போஸ்தலர் 1:11 அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, உங்கள் கண்கள் காண தான் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், உங்கள் கண்கள் காண அவர் மீண்டும் வருவார் அப்படின்னு சொல்லி தூதர்கள் சொல்கிறாங்க. விசுவாச துரோகம் முதல்ல நடக்கணும், பாவ மனுஷன் வெளிப்படணும், அதாவது அந்தி கிறிஸ்து வெளிப்படணும், அதுக்கப்புறம் தான் ஏசப்பாவோட வருகையும் அவரோட நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 தெசலோனிக்கரில் சொல்லியிருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? விசுவாச துரோகம் எப்போ நடக்கும்ன்றதெல்லாம் இவங்க பேசலை. அந்தி கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு முன்னாடியே நீ கிறிஸ்தவர்கள்லாம் ஏசப்பாவோட போயிடுவாங்க அப்படின்றாங்க. ஆனால் 2 தெசலோனிக்கர் வசனம் இதுக்கு மாறாக இருக்குது. 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து படிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், நல்லா கவனிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவது, கெட்டிங் காட் டுகெதர், அவரோட வருகையும், ஸோ வி பிகமிங் பார்ட் ஆஃப் ஜீசஸ், கெட்டிங் காட் வித் ஜீசஸ், ரெண்டுத்தையும் அவங்க ஒரே ஈவெண்ட்டாக தான் அப்போஸ்தலன் பவுல் இங்கே சொல்கிறாரு. ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த கிறிஸ்துவனுடைய நாள்னா என்னது? இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுகிற அந்த நாளை தான் கிறிஸ்துவின் நாள்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு. 3வது வசனத்தில், எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. எந்த நாள்? கிறிஸ்துவின் நாள். அந்த நாளில் என்ன நடக்கும்? நம்ம கிறிஸ்துவோடு சேர்க்கப்படுற அந்த நாள் வந்துட்டு அது வர்றதுக்கு முன்னாடி 2 விஷயம் நடக்கணுமா? என்ன அந்த 2 விஷயம்? ஒன்று விசுவாச துரோகம், இது முதல்ல நடந்து முடியணும். கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படணும், அதுக்கப்புறம் தான் கிறிஸ்துவின் நாள், நாம் அவரோடு சேர்க்கப்படும் நாள் வந்துட்டு இருக்குது. ஸோ இவங்க சொல்கிறபடி வந்துட்டு இன்னைக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது. இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த 2த்தையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். மத்தேயு 24:30, 31 வசனம், 1 தெசலோனிக்கர் 4:16-17 வசனம், 2லையும் மேகங்கள் அப்படின்ற வார்த்தை இருக்குது, 2லையுமே எக்காலம்ன்ற வார்த்தை இருக்குது, 2லையுமே கேதரிங் த எலெக்ட் ஆர் கெட்டிங் காட் அப் டுகெதர். ஸோ இதுவும் ராப்சர் வசனம். மத்தேயுல ராப்சர் வசனத்தை பற்றி பேசியிருக்கிறார். ஆனால் எப்போ வருவேன் இருக்கிறாரு? அந்த உபத்திரவம் முடிந்த பிறகு தான் அவர் வருவேன் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே அந்தி கிறிஸ்துவை நாசம் பண்ணுவார். அவரோட வருகை சும்மா சாதாரணமாலாம் இருக்காது. அவர் சீக்கிரட்டாக வந்து அந்தி கிறிஸ்துவை விட்டுட்டு போயிடுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவரோட வருகையின் பிரகாசத்தில் வந்துட்டு அந்தி கிறிஸ்து செத்துருவான்னு சொல்லி வசனத்தில் தெளிவாக இருக்குது. 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 8வது வசனம், அந்த அக்கிரமக்காரன் நீக்கப்படும் பொழுது, அந்த தடை செய்கிறவன் நீக்கப்படும் பொழுது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். இயேசுவோட வருகை எப்படி இருக்கும்னா அது அந்தி கிறிஸ்துவோட அழிவாக தான் வந்துட்டு இருக்கும். அவரோட வருகையில் அந்தி கிறிஸ்துவை அவர் கம்ப்ளீட்டாக அழிக்கிறாரு. அவர் அந்தி கிறிஸ்துவ சும்மா விட்டுட்டு அவரோட பிள்ளைகளை மட்டும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவர் வரலை. அவரோட வருகை எப்படி இருக்குன்னு பாருங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 19:19 19:20 அவரோட வருகையை பற்றி எழுதியிருக்குது. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன்.
அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் 2 தெசலோனிக்கேயர் 2:8 சொல்றான். அவர் தமது வருகையின் சுவாசத்தினாலே அவனை அழிப்பார் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்கிறான். அவர் வரும்பொழுது அந்தி கிறிஸ்துவ அழிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. சொன்னது போல வெளிப்பாடுலையும் வசனங்கள் இருக்குது. அவர் அந்தி கிறிஸ்துவ சும்மா விட்டுட்டு அவரோட பிள்ளைகளை மட்டும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரல. இரண்டாம் வருகை சத்தியம்னு சொல்லி நமக்கு தெரியும். ரகசிய வருகை பொய்ன்றதும் தெளிவாக இருக்குது. அது இன்னொரு வசனத்தை வச்சும் பார்க்கலாம். எபிரேயர் 9:28 கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். இரண்டாம் தரம், செகண்ட் டைம். அதனால தான் நம்ம செகண்ட் கம்மிங்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? செகண்ட் கம்மிங்கை பற்றி ரொம்ப தெளிவாக ஏசப்பாவும் பேசியிருக்கிறாரு. அப்போஸ்தலன் பவுலும் செகண்ட் கம்மிங் பற்றி பேசியிருக்கிறான். பட் இந்த சீக்ரெட் கம்மிங், ரகசிய வருகைன்றது ஒன்று கிடையவே கிடையாது. இங்கே செகண்ட் அப்படின்ற வார்த்தை தெளிவாக இருக்குது. இரண்டாம் தரம், செகண்ட் டைம் அப்படின்னு தெளிவாக இருக்குது. அந்நாட்கள் குறைக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு 24:22 ஏசப்பா என்ன சொல்றாரு? அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அந்தி கிறிஸ்து யாரோட யுத்தம் பண்ணுவானா? அவன் இயேசுவோட பிள்ளைகளோட தான் யுத்தம் பண்ணுவான். இயேசுவின் பிள்ளைகள் எல்லாம் ராப்சரில் மேலே போயிட்டு அவன் யாரோட யுத்தம் பண்ணுவான்? யாருக்காக அந்த நாட்களை குறைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு? இயேசுவோட பிள்ளைகளுக்காக தான் குறைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இயேசுவின் பிள்ளைகளும் உலகத்தில் இருக்கிறதுனால தானே அந்த நாட்களை குறைக்கிறேன்னு இருக்கிறாரு. அவங்கெல்லாம் வானத்தில் இருந்தாக்கா அவர் ஏன் அந்த நாட்களை குறைக்கணும்? அவசியமே இல்லை. கீழே இருக்கிறவங்கலாம் பாவிகளாக இருந்தால் பாவிகளுக்காக அவர் நாட்களை குறைக்கிறேன்னு சொல்லலை. பரிசுத்தவான்களோட தான் அவன் யுத்தம் பண்ணுவான் அப்படின்ற நிறைய வசனங்களை இன்னைக்கு ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். தானியேல் 7:22 இந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். வெளிப்படுத்தல் 13:7 மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவன் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்றப்ப பரிசுத்தவான்கள் மேலே போயிட்டா அவன் யார் கூட யுத்தம் பண்ண போறான்? அவனுக்கு யுத்தம் பண்றதுக்கு பரிசுத்தவான்களே இருக்க மாட்டாங்களே. ஸோ அந்தி கிறிஸ்து பரிசுத்தவான்களோட தான் யுத்தம் பண்ணணும்னாக்க இந்த சீக்ரெட் ராப்சர் கம்ப்ளீட்டான ஒரு கட்டுக்கதை. ஏசப்பா ஒரே ஒரு அறுப்பு காலத்தை பற்றி தான் பேசியிருக்கிறார். சிங்கிள் ஹார்வெஸ்ட். ஒரே ஒரு அறுப்பு காலத்தில் அவர் பூமியின் பயிர், அதாவது அவரோட பரிசுத்தவான்களை கூட்டிகிட்டு போயிடுவேன், ஒரே தரத்தில் கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கான வசனங்கள் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 14:15 அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேல் நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். ஸோ அவர் அறுக்கிறதுக்கு ஒரே ஒரு முறை தான் வருவேன் இருக்கிறார். பூமியின் பயிரை அறுக்கிறதுக்கு ஒரு முறை தான் வருவேன் இருக்கிறாரு. இந்த ஒரு முறையை பற்றி அவர் காஸ்பல்ஸ்லையும் பேசியிருக்கிறார். மத்தேயு 13:30 அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான். அறுப்பு காலத்தில் அவர் என்ன பண்ணுவார்? 2 விஷயத்த பண்ணுவார். அவரோட நெல்மணிகளையும் கோதுமை மணிகளையும் சேர்த்து வைக்கிறாரு, களைகளையும் பிடுங்குறாரு. இது சைமல்டேனியஸ் ஈவெண்ட். ஒரு தடவை அவர் பிள்ளைகளுக்காகவும் இன்னொரு தடவை அவர் அந்தி கிறிஸ்துவோட பிள்ளைகளை கொல்றதுக்காகவும் வரப்போகிறது கிடையாது. இது ஒரே ஈவெண்ட்டில் அவர் 2 காரியத்தையும் பண்ணுறாரு. சில போதகர்கள் சொல்கிறாங்க, வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்துக்கு பிறகு பூமியில் சபை கிடையாது. வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்தை முதல் வசனத்தில் இங்கே மேலே ஏறிவான்னு யோவானை பார்த்து ஒரு குரல் கேட்குது. அதுக்கப்புறம் சபை பூமியில் கிடையாது, யோவான் மேலே போகிறது தான் ராப்சர்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்கலாம் சபை பூமியில் இருக்குதா இல்லையா 4வது அதிகாரத்துக்கு அப்புறம். வெளிப்படுத்தல் 5:8 அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தார்கள் அப்படின்னு இருக்குது.
பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களை பற்றி 5வது அதிகாரத்தில் எழுதியிருக்குது. பரிசுத்தவான்கள் எங்கேருந்து ஜெபம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க பூமியில இருந்தால் ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ பரிசுத்தவான்கள் பூமியில தான் இருக்கிறாங்க. வெளிப்படுத்தல் 8:3-8-4 வேறொரு தூதனம் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. 8வது அதிகாரத்துலேயும் 2 இடத்துல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள்னு இருக்கு. அப்போ பரிசுத்தவான்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க? பூமியில தான் இருக்கிறாங்க. ஆனால் ஹைப்போதெட்டிக்கலாக ஆர்கியூ பண்ணலாம், பரிசுத்தவான்கள் ஏன் வானகத்திலிருந்து ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். அதுக்கும் ஆவியானவர் வசனம் கொடுத்துருக்கிறாரு. சங்கீதத்தில் தாவீது என்ன சொல்றான்னு பாருங்க. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திப்பலியாகவும் இருக்க கடவுது. அவன் பூமியிலிருந்து விண்ணப்பம் பண்ணானா பரலோகத்திலிருந்து விண்ணப்பம் பண்ணானா? அவனோட ஜபம் பூமியிலிருந்து தான் அவன் ஜபம் பண்ணியிருக்கிறான். பூமியிலிருந்து பண்ற ஜபம் எப்படி போச்சான்? தூபமாக போச்சான். ஸோ பரிசுத்தவான்கள் பூமியில் இருக்கிறதுனால தான் அவர்களோட ஜபங்கள் தூப வர்க்கமாக ஆண்டவருக்கு முன்னாடி பரலோகத்தில் போச்சு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் இருக்குது. ஸோ இப்போ இந்த 5வது அதிகாரத்தில் 8வது அதிகாரத்தில் சபை எங்கே இருக்குது? பூமியில தான் இருக்குது. அடுத்து 13வது அதிகாரத்தில் பாருங்க. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி, 13வது அதிகாரத்தில் அந்த மிருகம் யாரோட யுத்தம் பண்ணுறான்? பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணுறான். அப்படின்னாக்கா 13வது அதிகாரத்தில் சபை எங்கே இருக்குது? பூமியில தான் இருக்குது. ஏசப்பா தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு சொல்லி. உபத்திரவமே கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு கிடையாது. ராப்சர் உபத்திரவம் இல்லாத ஒரு சாஃப்டான ஒரு டானிக் மாதிரி இல்லையா, ஒரு ஸ்வீட் டானிக். இதுதான் ராப்சர். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாருன்றதை பார்க்கலாம். யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தில் உபத்திரவம் கண்டிப்பாக ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்குது. ஆனால் கோபாக்கினையின் வேற, உபத்திரவம் வேற. கோபாக்கினை அது தேவன்றிருந்து வருது. அந்த கோபாக்கினையில் சாக போகிறதெல்லாம் இயேசுவோட எதிரிகள். ஆனால் உபத்திரவம் இயேசுவின் பிள்ளைகளுக்கு இருக்குது. யார் மூலியமாக வரும்? குறிப்பாக அந்த கள்ள சபைகள் மூலியமாக உபத்திரவம் வரும். வெளிப்படுத்தல் 2:10 என்ன சொல்றாரு? நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இயேசுவனை ராப்சர்ல தூக்கிட்டு போயிடுவேன்னு சொல்றாரா? மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்படின்றார். நீ செத்தாலும் பரவாயில்ல, கவலைப்படாத, நான் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. 1 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 4வது வசனம். நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டதென்றும் அறிந்திருக்கிறீர்கள். உபத்திரவம் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்க மக்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. அப்போஸ்தலர் 14:22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்? அநேக உபத்திரவங்களின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். வெளிப்படுத்தல் 13:7 பரிசுத்தவான்களோட அவன் யுத்தம் பண்றான் அப்படின்றத தெளிவாக பார்க்க முடியுது. வெளிப்படுத்தல் 12:17 அந்த வலு சர்ப்பம் யார் கூட யுத்தம் பண்ண போச்சுன்றதை பாருங்க. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. இயேசுவுக்கு சாட்சி கொடுத்தா வலு சர்ப்பம் யுத்தம் பண்ண வந்துருவான். ஸோ யுத்தம் கிடையாது, உபத்திரவம் கிடையாது அப்படின்னு சொல்றது கள்ள போதகம். வெளிப்படுத்தின விசேஷம் 7:14 அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அந்த வெள்ளையாடை தரித்திருந்தா அநேக மக்கள், கோடி கோடியான மக்கள், அவங்களாம் எங்கிருந்து வந்தவங்க? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். உபத்திரவம் இயேசுவோட பிள்ளைகளுக்கு கண்டிப்பா உண்டு. 2 தெசலோனிக்கர் 1:4 நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில்
மேன்மை பாராட்டுகிறோம். துன்பங்கள் உபத்திரவங்கள் உண்டுன்னு சொல்லி தெளிவாக வசனங்கள் இருக்குது. ரோமன் கத்தோலிக்க சபை அவ்வளவு கோடிக்கணக்கான மக்களை வந்துட்டு கொலை பண்ணுச்சு. அப்போஸ்தலன் பவுல் அவர் எந்த ஊரில் இருந்தார்? பத்மோ தீவில் தனிமையில் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு? உபத்திரவத்திற்கு உடன் பங்காளி அப்படின்னு சொல்கிறார் தன்னைத்தானே. வெளிப்படுத்தல் 1:9 தன்னை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாரு? உபத்திரவத்திற்கு உடன் பங்காளி, கம்பானியன் இன் ட்ரிபுலேஷன் அப்படின்றார். ஆனால் நம்ம உபத்திரவமே வேண்டான்னு சொன்னால் ராஜ்யமும் கிடையாது. முக்கியமான விஷயம் நம்ம கிரேக்க பாஷையில் பார்க்க வேண்டியது அவருடைய வருகை அப்படின்னு சொல்கிற அந்த செகண்ட் கம்மிங், இல்லை சிம்பிளி கம்மிங்னு சில இடத்துல இருக்கும், இல்லை செகண்ட் கம்மிங்னு சொல்லியிருக்கோம். அவருடைய வருகைன்றதுக்கு பரோசியா அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஆலயத்தில் பார்த்தோம் 2 வார்த்தை இருக்குது. ஒன்று ஆவிக்குரிய ஆலயத்துக்கு ஒரு வார்த்தை இருக்குது, கட்டிட ஆலயத்துக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது. நம்ம அந்த மூல பாஷைக்கு போனாக்கா 2 வார்த்தைகள் இருக்கிறதுனால 2 விதமாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அவருடைய வருகைக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது எல்லா இடங்கள்லையும். அவருடைய வருகைன்னு எங்கெங்கெல்லாம் இருக்குதோ எல்லா இடங்களையும் பரோசியா அப்படின்ற அந்த ஒரே வார்த்தை தான் இருக்குது. ஸோ அவங்க மூல பாஷையில் டிஃப்ரென்ஷியேட்டே பண்ணல. சீக்ரெட் கம்மிங் தனியாக, செகண்ட் கம்மிங் தனியாக அப்படின்னு அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணல. எல்லா இடங்கள்லையும் அவரோட வருகைன்னு சொன்னாக்க ஒரே ஒரு வார்த்தை இருக்குது. மத்தேயு 24:3 யுவர் கம்மிங் அண்ட் தி எண்ட் ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லி அவருடைய வருகையை பற்றி வந்துட்டு கேட்குறாங்க. இதில் பரோசின்ற வார்த்தை தான் இருக்குது. மத்தேயு 24:27 எங்கேயும் அவரோட வருகைக்கு அதே வார்த்தை. மத்தேயு 24:39 இயேசுவோட வருகைக்கு அதே வார்த்தை தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே எல்லா இடங்கள்லையும் இயேசுவோட 2ஆம் வருகை அப்படின்னு சொன்னால் ஒரு வார்த்தை தான் இருக்குது. 1 தெசலோனிக்கேயர் 4:15 கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. இது ராப்சர் வசனம் தான். இதுக்கு அடுத்து தான் வந்துட்டு ராப்சர் அந்த எக்கால வசனங்கள் வந்துட்டு வருது. கர்த்தருடைய வருகை மட்டும் இங்கேயும் அதே வார்த்தை பரோசியா அப்படின்ற அதே வார்த்தை தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. டிஃப்ரெண்டான வார்த்தைகள் கிடையாது. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தில் வருகைன்னு சொல்லி 2 இடத்துல இருக்குது. 1வது வசனம் 8வது வசனம் 2 இடத்துலையுமே வருகைன்னு சொல்கிறதுக்கு கிரேக்க மொழியில் பரோசியா அப்படின்ற ஒரே வார்த்தை தான் இருக்குதே ஒழிய 2 செப்பரேட் வார்த்தைகள் கிடையாது. மூல பாஷையில் 2 வருகை கிடையாது, ஒரு வருகை மட்டும்தான் இருக்குது. அது 2ஆம் வருகை ஒன்று தான். இந்த ரகசிய வருகையை குறித்து ஏசப்பாவே எச்சரிக்கை பண்ணியிருக்கிறார். மத்தேயு 24:26 ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள், இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். அறை வீடுனா என்னது? சீக்ரெட் சேம்பர். சீக்ரெட்னு சொன்னால் நம்பாதேன்ட்டார் ஏசப்பா. சீக்ரெட் ராப்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சீக்ரெட் சேம்பர்னு சொல்லுவாங்க, நம்பாத அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. இயேசு கடைசி கால வஞ்சனையை குறித்து ரொம்ப பயங்கரமாக எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார். மத்தேயுல 24வது அதிகாரத்தில் 4வது வசனம், 5வது வசனம், 11வது வசனம், 24வது வசனத்தில் இந்த பெரிய வஞ்சகத்தை குறித்து அவர் எச்சரிச்சிருக்கிறாரு. 4வது வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டார். 24:5 அவர்கள் அநேகரை வஞ்சிப்பார்கள், கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லிட்டார். 24:11 அநேகரை வஞ்சிப்பார்கள், இங்கேயும் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. 24 இது பெரிய வார்னிங். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். யார் இந்த 2 குரூப்? கள்ள கிறிஸ்துகள், இவங்கெல்லாம் போப்ஸ். கள்ள தீர்க்கதரிசிகள், பாஸ்டர்ஸ். 2 குரூப்பை பற்றி பேசிட்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களை பண்ணுவாங்க. இன்றைக்கி அந்த ப்ரொட்டஸ்டன்ட் வேர்ல்டை பாருங்கள், எல்லாரும் எக்யூமெனிசம்ன்ற பேரில் இன்றைக்கி போப்போட போய் கையெழுத்து போட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நமக்கு கள்ள நோட்டுக்கும் நல்ல நோட்டுக்கும் வசனத்தை வச்சோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வித்தியாசத்தை. ஆனால் இந்த போப்பை என்ன பண்ணுவான்னா தந்திரமான திசை மாற்றம் வந்துட்டு பண்ணுவான். ஸோ இந்த ராப்சர்ன்ற கான்செப்ட் என்னத்தை திசை திருப்புதுன்னா, இன்றைக்கி அந்தி கிறிஸ்து உலகத்தில் இல்லை, அவன் ஃப்யூச்சரில் தான் வரப்போகிறான், அவன் ஒரு ஒன் மேன், அவன் இது வரைக்கும் 2000 வருஷமாக வெளிப்படவே இல்லை. அதாவது விசுவாச துரோகம் 2000 வருஷமாக நடக்கவே கிடையாது. போப்பு அந்தி கிறிஸ்து கிடையாது. போப்பு கொலை பண்ணால் அந்த கொலைகள்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்க வேண்டாம்னு சொல்லி போப்புக்கிட்ட இருந்து திசை திருப்பி அந்தி கிறிஸ்துவை நியூஸில் பார்க்க வைக்கிறது தான் இந்த ஒரு டாக்டிக். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தில் 9-10 வசனங்களில் வந்துட்டு அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலன்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். என்ன வல்லமை இது? சகல வல்லமை, ஆல் ஈவில் பவர். அவனுக்கு
கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் வந்துட்டு அவனுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஆல் ஈவில் பவர் அவனுக்கு இருக்குது. இந்த ஈவில் பவரை வச்சுக்கிட்டு தான் அவன் நிறைய கள்ள போதகங்களை இந்த மேனுவல் லக்குன்சா, ஃப்ரான்சிஸ்கோ ரிபேரா, லூயிஸ் டி அல்கசார் இந்த மாதிரி ஆட்களை வச்சு கள்ள போதகங்களை அவன் எழுதி வச்சிருக்கிறான். 2 கொரிந்தியர் 11:14 அவன் எப்படி வருவான்? அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஒன்று தான், விழித்து கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக எப்பொழுதும் ஜெபத்திலையும் வசனத்திலையும் தரித்திருக்கணும். ஸோ ஏசப்பாவோட வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறது தான் பேரமவுண்ட். அதுக்கு நமக்கு 2 பில்லர்ஸ், ஒன்று ஜெபம், இன்னொன்று வசனம். இந்த 2 பில்லர்ஸ் உங்களோட கீழ்ப்படுதல் கீழே விழுகாதபடி பார்த்துக்கும். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 6வது வசனம், ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவும். யாராவது ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஏமாறாமல் தெளிவாக இருக்கிறது நம்மளோட கடமை. வசனம் இருந்துச்சுன்னா நம்மளால் தெளிவாக இருக்க முடியும். இதுலேருந்து என்ன தெரியுது? ரகசிய வருகை, வத்திக்கான்லேருந்து வந்த கட்டுக்கதை அப்படின்றது